ஜனாசா தொழுகை வேற யாருக்குன்னா குழந்தைக்கு ஜனாசா உண்டா, செத்து பிறந்த அவருக்கு ஜனாசா தொழுகை உண்டா, அல்லது குழந்தை வடிவம் பெறாமல் ஒரு கெட்டியாக கலைஞ்சிரும்ல, விழுகட்டின்னு சொல்லுவாங்களா என்னமோ சொல்லுவாங்களா, அப்படி வந்து விட்டால் அதுக்கு ஜனாசா தொழுகை உண்டா என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ஜனாசா தொழுகை தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது, கட்டாயம் கிடையாது. இப்ப நாம மூத்தா கண்டிப்பா நீங்க ஜனாசா யாராவது தொழுது ஆகணும், நீங்க மூத்தா உங்களுக்கு நாங்க யாராவது தொழுது ஆகணும். ஆனால் குழந்தையாக இருந்து இறந்து விட்டார்களே ஆனால் விரும்பி நம்ம ஜனாசா தொழுகை நடத்தினால் குற்றம் இல்லை, ஜனாசா தொழுகை நடத்தாம கொண்டு புதைச்சிட்டாலும் குற்றம் கிடையாது. அனுமதி தான் இருக்கு, கட்டாயம் கிடையாது. ஏன்னா பாவ மன்னிப்பு தானே ஜனாசா தொழுகை. குழந்தைக்கு போய் என்னது போய் பாவ மன்னிப்பு தர போறீங்க? இவர் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படி கேட்க முடியுமா? பாவம் செய்யுமா குழந்தைகள்? பாவம் இல்லாத காரணத்தினால நமக்கு விருப்பமா இருந்தா போய் ஜனாசா தொழுகை தொழுதுக்கலாம். இல்லையா சும்மா கொண்டு இறங்கிட்டாங்க, சின்ன பிள்ளை தானப்பா இதுக்கு ஏன்பா போட்டு இது பண்றீங்க அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தால் அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகைரா பின் ஷோபா என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க, ஒத்திஃபுலு யுஸல்லா அலைஹி, குழந்தையாக இருந்தால் தொழுகை நடத்தப்பட வேண்டும், நடத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக முகைரா பின் ஷோபா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் திருமதியில 952வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம் அவர் சின்ன வயசுல இறந்தார் என்று நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்ன வயசுல இறந்திருக்கிறாரு? பால் குடிக்கிற பருவத்தில் இறந்திருக்கிறார். பால் குடிக்கிற பருவம்னா 2 வருஷத்துக்கு உள்ள, 1 வயசோ 1.5 வயசோ 6 மாசமோ 3 மாசமோ ஏதோ ஒண்ணு, ஆனா 2 வருஷத்துக்கு மேல இல்ல, 2 வருஷத்துக்குள்ளதான் பால் ஊட்டணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் மாத்த இப்ராஹிம் இப்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது அவங்க கருத்துப்படி என்ன வருதுன்னா, வஹுவ இப்னு 18 ஷஹ்ரா, 18 மாச குழந்தையா இருந்தாரு, 1.5 வருஷம் 18 மாச குழந்தையா இருக்கும் பொழுது இப்ராஹிம் இறந்தார். அப்ப ஃபலம் யுஸல்லி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய மகனுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தல. அப்ப இது எங்க இருக்குன்னா அபூ தாவூதுல 2772வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அப்ப தொழுகை நடத்தல ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அனுமதின்னு புரிஞ்சா சரியா போச்சு. கட்டாயம் இருந்தா ரசூலுல்லாஹ் விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப அனுமதி, தொழுகை நடத்த, குழந்தைகளுக்கு தொழுகை நடத்த விரும்பினால் நடத்தலாம், அது குற்றம் பிடிக்கப்படாது. இல்லையா விட்டுறீங்களா, விட்டுட்டு போங்க, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கொண்டோமையானால் ரெண்டுக்கு மத்தியில முரண்பாடு இருக்காது, அனுமதி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு மட்டும் சொல்லல, வஸ்ஸிக்து யுஸல்லா அலைஹி, சிக்து இருக்குல்ல, சிக்துனா அந்த முழுமை பெறாத, முழு வளர்ச்சி அடையாமல் குழந்தை மாதிரி பெற்றிருக்கிறாங்கள, கட்டி மாதிரி, அது மாதிரி பெற்றெடுத்தால் கூட அதுக்கும் தொழுகை நடத்தலாம். இது ஆலி வாலிதைஹி பில் மக்ஃபிரத்தி வர் ரஹ்மா, அந்த மாதிரி தொழுகை நடத்தும் போது மாத்திரம் அதனுடைய பெற்றோர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியும் பெற்றோர்களுக்கு அருள் புரியுமாறியும் துஆ செஞ்சுக்கிறேன்னு அந்த மாதிரி தொழுகையில கலந்து கொள்வதாக இருந்தால், யா அல்லாஹ் இந்த ஜனாசாவை மன்னிப்பாயான்னு கேட்கக்கூடாது. அது என்னத்துக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது விழுகட்டியா இருக்கா, என்ன செஞ்சிருக்கும், அதுக்கு எப்படி துஆ செய்யணுமா? யா அல்லாஹ் இதை பெற்ற பெற்றோர்களுக்கு பாவத்தை மன்னிப்பாயாக, இதை பெற்றவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயான்னு சொல்லி ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அந்த விழுகட்டிகளுமாக இருக்குமேயானால் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தாவூதுல 2766, அது மாதிரி நஸஈ, அஹ்மது இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்கள் எல்லாமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சிறுவனுடைய ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தவன சபியின் சிபியானில் அன்சார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது ஸல்லா அலைஹி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு தொழுகை நடத்துறாங்க. சிறுவன்னா பருவ வயசு கீழே உள்ளதுதான், குழந்தையிலிருந்து பருவ வயசு வரைக்கும் ஒரே ரூல் தான் இஸ்லாத்துல. 3 வயசு பையனுக்கு அந்த ரூல் தான், 7 வயசு பையனுக்கு அந்த ரூல் தான், சட்டத்திட்டம் கிடையாது. எப்ப தொழுகை நோம்பெல்லாம் கடமையாவது அப்பதான் சட்டத்திட்டங்கள் வரும். அப்ப சிறுவனை கொண்டு வந்த பொழுது ஸல்லா அலைஹி, அந்த குழந்தைக்கு தொழு வைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, தூபாலி ஹாதா உஸ்பூர் மின் அசாபீரில் ஜன்னா லம் யாமல் சுவான், இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம், இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது, இந்த குழந்தை ஒரு தப்புமே செய்யலையே அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷாவே ஹலகல்லாஹு அஸ்ஸ வ ஜல்லல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான், வ ஹலகலஹா அஹ்லன், அதுக்கு உரியவங்க யார் என்பதையும் படைத்து விட்டான், வ ஹலகஹும் பி அஸ்லாபி ஆபாயிஹிம்,
அவங்க தகப்பனுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் பொழுதே யார் யாரு எங்கெங்க போவான்னு எல்லாம் டிசைட் பண்ணிருந்தா, நீ போடு தேவையில்லாம இவன் சுருக்கம் அவன் சுருக்கம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது நசையில 1921 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதன் அடிப்படையில் நம்ம குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, வீடுகட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், பிறக்கும் பொழுதே செத்து பிறக்கிறதுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை நடத்தலாம், நடத்தாமல் இருக்கலாம். விரும்பினால் நடத்தி கொள்ளலாம், நடத்தலையா ஒரு பிரச்சனையாக நடத்த விட்டுற வேண்டியதான். அது தப்பு வராது, மார்க்கத்தில் குற்றம் பிடிக்கப்படாது. அப்படி நடத்தினால் நம்ம பெற்றோருக்காக என்ன செய்யணும், அந்த துவாவை செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம்.